அன்பும் கண்மணியும் சேர்ற தருணத்துக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்களோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே அன்பு பண்ணுறதெல்லாம் கண்மணியால் பார்க்க முடியல. அதனால் கண்மணி அன்புவை தடுத்து இனிமேல் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு பண்ணதெல்லாம் மன்னிச்சு அன்புவை ஏற்றுக்குறாங்க. இந்த நேரத்தில் அன்பு கண்மணி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் அன்பு திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. கண்மணி எழுப்பி எழுப்பி பார்க்குறாங்க. ஆனால் அன்பு எழுந்திருக்கவே இல்லை. இதனால கண்மணி ரொம்ப அழுதுகிட்டேவும் அன்புவை எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும்னு சொல்லிட்டு கார்த்திக், பவித்ரா எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்துட்டு அன்பு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே அன்பு ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்கிறாங்க. ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டை எப்படி பார்த்துக்கணும்னு உங்களுக்கு தெரியலையா? அவங்களுக்கு சுகர் லெவல் ரொம்ப ஏறி இருக்குமா? என்ன பார்த்துருக்கீங்க? அவங்க ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. இத கேட்டு கண்மணி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. எங்க அன்புக்கு எதுவுமே ஆகக்கூடாது. என் அன்புக்கு இப்படி ஆனதுக்கு நான் தானே காரணம். அன்புக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இங்க கண்மணிக்காக அன்பு இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது இனிமேல் அன்பும் கண்மணியும் சேர்ந்து வாழட்டும். அன்போட மனசு ஃபுல்லா அந்த கண்மணி தான் இருக்கிறது தெளிவா தெரியுது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அன்போட மனசுல இடம் பிடிக்க முடியும்? அன்பும் கண்மணியும் சேர்ந்து வாழ்ந்தா தான் நல்லா இருக்கும். இனிமேல் அவங்க 2 பேர் வாழ்க்கையில நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு வெண்ணிலா வந்து ஒரு முடிவு எடுக்குறாங்க. இங்க அன்பு நினைச்சு கண்மணி ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. உடனேவும் டாக்டர் வந்துட்டு இப்போ பரவாயில்ல, நீங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதும் கண்மணி அன்பு கிட்ட போயிட்டு, "அன்பு இப்படிலாம் பண்ணாதீங்க. இனிமேல் என்னால தாங்க முடியல. இனிமேல் கரெக்ட்டா ரெகுலரா நீங்க டேப்லெட்ஸ்லாம் போடணும். உங்க பக்கத்துல இருந்து உங்கள பார்த்துக்கிறத தவிர எனக்கு வேற வேலையே இல்ல. உங்கள பார்த்துக்கிறது தான் எனக்கு முக்கியம். எல்லாமே என்னால தானே இப்படி ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அழுதுகிட்டே இருக்காங்க. அன்பு இருந்துட்டு, "அழாத கண்மணி, நீ பக்கத்துல வந்துட்டல்ல, எல்லாமே சரியாயிடும்" அப்படின்னு அன்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.